அல்லேலூயா. நம்மளாம் திறந்த வாசல் அப்படின்னா உடனே நன்மையான திறந்த வாசல் அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான், அப்படி இருக்கு. திறந்த வாசலை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், வாஸ்தவம். அடுத்து வாசல் வேறையும் திறந்திருக்கும். ஆமாம், ஆசீர்வாத வாசல் இல்லாமல் சாபத்தின் வாசலும் திறந்திருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய இல்லை வீழ்ச்சியின் வாசல்கள் அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தின் மென்மையை அல்லது மேன்மையை கெடுக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி வருது? நீங்கள் உங்களுக்குள்ளே நல்லா சிந்திச்சிடுங்க. இந்த செய்தியின் ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்து தீர்மானித்து உங்களுக்கு சரி என்று படுகிற காரியங்களை தான் நீங்கள் செய்கிறீர்களா, இல்லை வேத வசனம் இதில் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து அமர்ந்து பார்த்து நிதானித்து அவைகளை செய்கிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய இதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் என்ன சிந்திச்சிடணும். நான் பார்த்தா விரும்புகிறேன். ஆமாம், எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எப்படி நாம் காரியங்களை செய்கிறோம், எப்படி எதை சாதிக்கிறோம், எதை விட்டு கொடுக்குறோம், எதை சாதிக்கிறோம், சாதிச்சா ஏன் சாதிக்கிறோம், விட்டு கொடுத்தா ஏன் விட்டு கொடுக்குறோம், இது எல்லாத்திலும் கர்த்தருடைய ஆவியனுடைய பாதைகள் என் வாழ்க்கையில் இருக்கா? முன்னால் மனுஷ மார்க்கமாக நான் சாதித்த செய்த பாதைகள் இப்பொழுது ஆவிக்கேற்றபடி அது மாற்றப்பட்டிருக்கிறதா, இல்லை இன்னும் என்னுடைய ஆலோசனை, என்னுடைய யோசனை, என்னுடைய மனதிற்கு தந்திரங்கள் இவைகளை தான் நான் நிலைநாட்டி போகிறேனா? அதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிங்கன்னா தேவன் உங்களில் பிரியமாயிருப்பார். உங்கள் பலவீனங்களில் கர்த்தர் உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. முதலாவது வீழ்ச்சியின் வாசல்கள். முதலாவது கர்த்தருடைய வேலைக்கு, சரியான வேலைக்கு காத்திராதது. கர்த்தருடைய வேலை சமயம், கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வேலை, அதற்கு காத்திராமல் இருப்பது. வேதத்தில் கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆழங்கள் கூட நமக்கு புரியாமல் இருக்கலாம், அல்லது நான் டைரக்டாக புரிந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் நிறைவேற்றுகிற ஒரு காலமும் உண்டு. அதை நாம் எப்படி அறிந்துக்கிட்டு தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை நான் பெற்றேன், அவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தால் நாம் அதற்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களிலே ஆண்டவரே நீங்கள் இப்படி ஒரு பாரத்தை எனக்கு தந்திருக்கீங்க, ஒரு வசனத்தை தந்திருக்கீங்க, அது என்னை விட்டு அகல முடியலை, அது என்ன எனக்கு சின்னம் என்ன நடத்துங்க அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது ஏதோ ஒரு விதங்களிலே கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். அவருடைய வேலையை, கர்த்தருடைய வேலையை நாம் கொண்டு வர முடியாது, அவருடைய வேலையை அவர்தான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் சில நேரங்கள் ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, நம்முடைய இதுபடி இது சரி தான், உண்மைதான், அது சரி, இதுதான் தப்பு தான், அதை நான் செய்ய அதிகாரம் நமக்கு இல்லை என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. சரி என்று செய்யவும் அதிகாரம் இல்லை, தவறு என்று கண்டிக்கவும் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் அதிலும் இருக்கிறது. அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சரியாக போயிட்டுருக்கு பாருங்க. ஆரம்ப காலங்களில் ஒன்றும் இல்லை, ஏதோ நம்ம சின்ன பிள்ளைகள் நடத்து போல கர்த்தர் நடத்துவார். வளர வளர அனுபவம் ஆக ஆக இன்னும் சில டெக்னிக்கலாக பிரச்சனையான தீர்மானிக்க முடியாத சில அனுபவங்களை கூட நடத்தி நம்மை அவர் பக்குவப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், மென்மைப்படுத்துவார். சத்துரு அப்போ எந்த வகையில் வந்தால் நம்ம பிடிக்க முடியாதபடி நாம் மிகுந்த ஞானமுள்ளவர்களாக, ஆவிக்குரிய ஞானமுள்ளவர்களாக காணப்பட நம்மை அவர் வசனத்தினாலும் சூழ்நிலையின் காரியங்களினாலும் நம்மை வழிநடத்துவார். வசனத்தின் ஆழங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையோடு இணைந்து வராவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. வசனங்களின் வார்த்தைகள், இது சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். நான் கற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட வசனங்கள், சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் கிரியை செய்யாவிட்டால், பலன் கொள்ளாவிட்டால் நான் கற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம், அது ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? சாந்தமாக இருக்குன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு, கற்றுக்கிட்டோம், எவனாவது சொல்லிட்டா பட்டுன்னு அடிச்சிடுவோமே, அப்போ என்ன, அதில் என்ன பிரயோஜனம் இல்லை. நான் கற்றவைகளை பெற்றவைகளை நடைமுறையில், ஆவிக்குரிய நடைமுறையில், உலக வாழ்க்கையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறுகிறோம்ல, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம விபிஎஸ்க்கு வந்த சகோதரன்ட்ட நான் கொஞ்சம் அந்த டைரக்டாக பேசிகிட்டு இருந்தேன். அந்த சில காரியங்களை குறித்து ஊழியங்களுக்கு பேசியிருந்தபோது அவர் காரியம் சொன்னார். நாங்கள் எங்கள் ஊழியத்தை கண்டு சிலர் இதை சரியில்லைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் இதோட உற்சாகமாக நடத்தணும், அப்படி இப்படியெல்லாம் இருக்கணும், டான்ஸ் அப்படி இப்படிலாம் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நாங்கள் சரியான ஒரு பாதை என்ன,
எவ்வளோ பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதை கொடுத்து கொஞ்சம் யோசித்து செய்வோம். இதனால் சில ஏச்சுகளும் எதிர்ப்புகளும் கூட எங்களுக்கு உண்டு. ஆனால் நாங்கள் அதை மைண்ட் பண்ணுறதில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் இது சின்ன சொன்னார். ஒரு நாள் ஒரு சபையில் அங்கே உள்ள மூப்பரை ரொம்ப சத்தம் போட்டாராம். என்ன நீங்கள் நடத்துறீங்க, பிள்ளைங்க கொஞ்சம் உற்சாகமாக ஆகுன்னு எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சரியாக செய்வோம்னு சொல்லி விட்டாராம். ஆனால் அந்த கடைசியில் அந்த ஃபைனல் இதுக்கு அந்த சீனியர் பிள்ளைகள் இவங்கள்ட்ட உங்கள் அனுபவத்தில் நீங்கள் இந்த விபிஎஸ்சில் பெற்றுக்கொண்டதை நீங்கள் எழுதி நீங்கள் போடுங்க, பேரெல்லாம் எழுத வேண்டாம் அப்படி சொன்னாங்களாம். அதில் பல கருத்து நல்லா இருந்தெல்லாம் சொன்னாங்களாம். அதில் ஒரு பிள்ளைகள் இருந்தால் நான் என் வாழ்க்கையில் இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன்னு எழுதியிருந்தான். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ நல்ல அறிமுகத்தில் நான் என் வாழ்க்கையில் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எத்தனை பேர் எங்களை ஏசியிருந்தாலும் பாசம் எங்களுக்கு கவலை இல்லை, இப்படி ஒன்று கிடச்சி பாருங்க, இது எங்களுக்கு போதும், அதுதான் எங்களை பலப்படுத்துன்னு சொன்னார். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தாங்க. இயேசு சிலுவையில் சாகும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அவர் செய்ததை செய்து முடித்தார். நம்ம செய்து முடிக்க முடியாது, அவர் செய்து முடித்தார். அதன் பலனை அறுவடை செய்ய நம்மிடம் சொல்லியிருக்கிறார். அதுதான் காரியங்க. நாம் எல்லாமும் செய்கிறோம் சார் தான். ஆனால் என்ன பாருங்க, நம்ம திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய பலன், இதை எதுக்கிட்டையும் காட்டலாம். ஆனால் யார்கிட்ட காட்டக்கூடாது? ஆண்டவர்கிட்ட மட்டும் காட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போனால் மட்டும் தலையை தாழ்த்திடணுங்க. ஆமாம், அப்படி தாழ்த்த படிச்சுக்கிட்டோம்னா கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். அது எந்த மாற்றமும் இல்லை. ரைட். கர்த்தருடைய வேலைக்கு காத்திராத ஒரு ஆபத்து, இது வேணும்னே காத்திருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுடுங்க. அப்படி இருக்காது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாத்தானுடைய தந்திரங்களும் கர்த்தருடைய வேலையை மாறி அல்லது மீறி செல்லும்படி நம்மை தூண்டும். ஆமாம், நம்ம இது சவுல்லே வரும். சவுல் சாமுங்கல்ல ஒரு 7 நாள் காத்திரியா நான் வந்து பலி செலுத்துவேன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு? பலி கொண்டு வா சொல்லி என்ன செய்தார்? துணிந்து செலுத்தினான் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சாமுவேல் வந்து ஏன் அப்படி செய்தான்னு கேட்ட உடனே 3-4 காரணம் சொல்லுவார். சரியான காரணம். என்ன காரணம்? ஐயா, போர்க்களத்தில் நிற்கிறோம், எதிரி வந்துட்டு இருக்கான், நான் போய் அடிக்க வேண்டாமா? கிட்ட என்ன எல்லாம் வந்து என்ன மோத வந்துடுறான், எல்லாம் வரான். அவன் வாரதை பார்த்து நம்ம இன்னும் பலி செலுத்தலைன்னு பார்த்து ஆயத்தம் ஆகலைன்னு பார்த்து நம்ம ஆட்கள்லாம் ஓடி ஓடி செடிக்குள்ளேயும் புதருக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் போய் ஒளிய போகிறான். அடுத்து நீங்கள் 7 நாள் வருவேன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்தீங்களா? நீங்களும் வரல. சரி, நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லியா விட்டீங்களா? சொல்லி விடலை. அதனால தான் இதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால தான் நான் துணிந்து பலி செலுத்தினேன். அல்லேலூயா. ரீசன் எவ்வளவு சரியாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு காரியமாக தவறானது இருக்கா? எல்லாம் சரிதான், ஆனால் மொத்தத்தில் சரியில்லை. எல்லாம் சரிதான், சவுல் சொன்னதெல்லாம் சரி, ஆனால் மொத்தத்தில் சரியில்லை. மனிதருக்கு முன்ன சரி, தேவனுக்கு முன்பாக சரியில்லை. உலக வாழ்க்கையில் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியில்லை. அல்லேலூயா. நம்ம எல்லா குடும்ப வாழ்க்கையிலும் இப்படி பிரச்சனை வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும், வெளியே பேசுகிற வாழ்க்கையில் வரும், பேசாத வாழ்க்கையில் வரும், பொது வாழ்க்கையில் வரும். நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் நாம் தப்ப முடியும். கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படாதவன் என்ன தப்புனாலும் சாத்தான் சப்போர்ட் பண்ணி விட்ருவான். அவன் கீழே விழுந்தானா சாத்தான் தூக்கி விட்றான், நீ ஓடுறா 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 அப்படின்னு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களை சாத்தான் உளத்தலன்னு பார்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்க நீங்கள் குறிப்பாக சில கருத்துக்களை புரியும்படி சொல்கிறேனே தவிர இவையெல்லாம் பொது காரியங்கள் ஆனபடினாலே, அதாவது நம்ம உபதேசங்களை கொடுக்குறோம், நாம் என்ன கொடுக்குறதில்ல, புத்தி சொல்கிறது அதிகமாக இல்லை சபையில். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் அடிக்கடி அவன் புத்தி சொன்னான்னு வரும். கடைசியில் திறனுன்னு ஒரு ஆளுக்கு அந்த இது கல்வி சாமர்த்தில் இருந்து புத்தி சொன்னார். 2 வருஷம் சம்பாஷணம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்து சொல்லுவார், நான் இரவும் பகலும் கண்ணீரோட 3 வருஷமாக உங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டதை நினைத்து கொள்ளுங்கள்னு சொன்னார். இந்த புத்தி சொல்கிறது இப்போ சபையில் இருக்கான்? சபையில் இல்லை. ஏன்? புத்தி பாஸ்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பாஸ்டருக்கு வயசாக இருக்கும். வயசான எப்படி புத்தி வரும்? வயசான புத்தி வராதில்ல, புத்தி போயிருமில்ல. சரிதானா? இப்போ கிறிஸ்துவம் அதுதானே சொல்லிட்டு இருக்கு. வயதானாலும் ஒதுக்கிடுவாங்கல்ல. ஒரு கல்யாண வீட்டில் போங்க, வயதானவங்களை பார்க்க முடியாது. தாத்தா எங்க? அவர் அங்கே கிடக்காரு.
ஒரு ரூமில் சொல்லுவாங்க, போய் பார்த்தா அவர் கட்டில் ஒரு டவலையும் போட்டுக்கிட்டு அப்படி இருப்பார், நல்லா தான் இருப்பார். ஆனால் நீங்கள் எங்கே இருங்க, ஒளியே வர வேண்டாம். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன், நான் சும்மா சொல்லுறேன், நீங்கள் வெளியே வர வேண்டாம். பின்ன இந்த வாலிப தங்கச்சி மாதிரி இருந்தால் தாத்தா உள்ளே போடுங்க, பாட்டியை உள்ளே போடுங்க. ஏன்னா இவங்க அந்த தாத்தா பாட்டி இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ட்ரெஸ் பண்ணாத மட்டும் இல்லை, இவங்களோட ட்ரெஸ் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, இது என்னடின்னு கேட்பாங்க, என்னடான்னு கேட்பாங்க. அதனால் உள்ளே போடுங்க. தாத்தாங்க என்ன பிடிக்காது, பாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆமாம், வயதானா இது புத்தி இருக்காது. அதுதான் இது என்ன உலகத்தில் சொல்லியிருக்கு. 60க்கு மேலே சொல்லுங்களேன், கேட்டு இல்லையோ? யாரும் கேட்டு இல்லையா? ஆச்சரியமாக இருக்கு. 60க்கு மேலே கிறுகிறுப்பு. படிக்காட்டி நீ படிச்சிடுங்க. அப்போ 80க்கு மேலே என்னவோ தெரியல. சரி, 60க்கு மேலே கிறுகிறுப்பு, வயசானால் கொஞ்சம் புத்தி மாற்றங்கள் வரும். கேட்குறேன், முதியோரிடத்தில் இது இது முட்டாள்தனம் இருக்குன்னு பைபிள் எங்கே எழுதியிருக்கான்? முதியோன் ஆகும்போது அறிவு அவர்களை விட்டு விலகி போகணும்னு எங்கேயாவது பைபிள் எழுதியிருக்கான்? முதியோர்கள் புத்தி இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்று எங்கேயாவது எழுதியிருக்கான்? அல்லேலூயா. ஞானத்தை எங்கே தேட சொல்லியிருக்கு? புத்தியை எங்கே தேட சொல்லியிருக்கு? அறிவை எங்கே தேட சொல்லியிருக்கு? முதியோர்கிட்ட தேட சொல்லியிருக்கு. ஆழப்படுத்தி சொல்கிறேன், மற்றபடி பைபிள் அறிவு புத்தி இவைகளெல்லாம் முதியோர்கிட்ட தேடுன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் முதியோர் வந்தால் வயசானா புத்தி கெட்டு போகணுன்னு ஊழியர்களும் சொல்கிறாங்க, ஊழியக்காரர்களும் சொல்கிறாங்க, விசுவாசிகளும் சொல்கிறாங்க, உலகத்தான் சொல்கிறான்னு நான் அவ்வளோ சொல்ல முடியல. ஆமாம், ஏன்னா நான் பார்க்குறேன், நிறைய சில ஹிந்து மேரேஜஸ்கெல்லாம் போவேன், என்னை கூப்பிடுவாங்க, ஹிந்து கல்யாணங்கள்லாம் கூப்பிட்டா. ஆனால் சிலவங்க ஹிந்து கல்யாணம் போக மாட்டாங்க, நான் அதுதான் போவேன். பல தடவை சொல்லியிருக்கேன். அது ஏன் போகிறேன்? போனால் ஏதோ 2 பேர் நல்லா ஷர்ட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சார் வாங்க சார்னு கூப்பிடுவாங்க. சரிதானே? கூப்பிடுவாங்க, சார் வாங்க வாங்கன்னு விடுறாங்க. எங்கே வரை கொண்டு விடுவாங்க தெரியுமா? ஒரு சீட்டில் வந்து, எனக்கு அனுபவத்தை சொல்கிறேன், சீட்டில் போய் உட்கார வரை நம்ம கூட வருவாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இதான் ப்ராக்டிஸ் இந்த காஸ்பல், அதான் சொல்கிறேன். அவன் பண்ணுறான், நம்ம பண்ணல, அதான் சொல்கிறேன். ஒரு சீட்டில் போய் உட்கார வரை கொண்டு விடுவாங்க. அடுத்து வந்து சார் வாங்க கூட்டிகிட்டு போய் அங்கே டேபிளில் உட்கார வைப்பாங்க. இதை போல் தள்ளி பிடிக்கிற அனுபவம்லாம் இருக்காது, நான் பார்த்துட்டு இல்லை. தள்ளுறது, பிடிச்சி சொல்கிறது, இழுக்கிறது, சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, இதெல்லாம் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். அதுவும் குறிப்பாக நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், சில போதகர் கல்யாணம் வீட்டு கல்யாணம்னா இது ரொம்ப இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க, உலகத்தில் உள்ள எல்லாரையும் புட்டியும் ஆட்டியும் வலியும். ஆனால் அங்கே ஒழுங்காக விளம்பி வச்சு தான் உள்ளே விட்றான். நான் பார்த்ததில்ல. 4 தடவை வந்து கேட்பான், ஏதாவது வேணுமா வேணுமா வேணுமா, எல்லாம் க்ளீனாக இருக்கும். அல்லேலூயா. நடந்தே சொல்கிறேன், நடக்கிறதே சொல்கிறேன். இங்கே நம்ம இதுகளில் வந்து கேட்டால் கூட பருப்பு கொண்டா கேட்டால் வராது, பருப்பு பாத்திரத்தை காணாது. ஏன்னா இவங்களுக்கு எண்ணமெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். கிறிஸ்தவ கல்யாணங்களில் பொதுவாக நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் கரெக்ட் பண்ண முடியுதா கரெக்ட் பண்ணுங்கள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள், வித்தியாசமாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். அந்த வித்தியாசம் நல்லா நல்லா அப்படின்னு இருக்கட்டும், நல்லா இல்லாமல் அங்கே இருக்கக்கூடாது, நீட்டாக பண்ணுங்கள். அல்லேலூயா. உலகத்தான்ட்டு இருந்து படித்து பண்ணாதுங்க, வேதத்தில் இருந்து படித்து பண்ணுங்க. ஆமாம், அந்த காலம் தாவீது காலத்தில் அந்த இது ராஜாங்கத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் பல வர்ண ஆடைகள்லாம் போட்டுருந்தாங்க. அவங்களுக்குன்னே தனி ஆடை இருந்து. யோசேப்பு சின்னவனுக்கு நல்ல ஆடை, அழகான ஆடை. ஆடை போடுறது தப்புன்னு யாரை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க, ஆடை போடாத வெள்ளையே போடு, இதே மட்டும் கருப்பும் கல்லும், இது ஆடை மட்டும் வெள்ளை, ஒரு பஞ்சு போல வெள்ளை. என்னைக்கும் ஆடை இல்லாட்ட அன்றைக்கி ஊழியம் இல்லை. நமக்கு ஆடை வேணும், நல்ல வேணும். ஆனால் ஆடை தான் ஊழியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் ஊழியம். அல்லேலூயா. நான் என்னுடைய நம்ம தாமசனும் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனோம். அப்போ எங்களுக்கு விட்டா நான் எப்பவும் அவரை தான் பிரசங்கம் பண்ண சொல்லுவேன். யாரை? தாமசன். ஏன்னா அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். அவருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கும், பாடுவார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார். மதுரையில்
ஒரு மீட்டிங், அதாவது வியாபாரிகள் சங்கத்தில் ஒரு மீட்டிங், எங்களை போய் என்ன கூப்பிட்டுருந்தார், அவருக்கு என்னன்னு தெரியும். நான் தாமசன்னு கூப்பிட்டு போனேன். அங்கே ஒரு நாள் சண்டே மார்னிங் தவிர பாக்கியெல்லாம் கன்வென்ஷன் மீட்டிங் அவர் தான் பண்ணார், அவர் தான் செய்து கொடுத்தாரு. அவங்க நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க, அவர் நல்லா கொடுப்பாரு. கடைசி நாள் அது நடத்தினவர் ஒரு சாட்சி சொன்னார். நாங்கள் அநேக ஊழியக்காரரை பார்த்துருக்கோம், ஆனால் இவங்களை போல் ஐக்கியமாக இருந்த ஊழியக்காரங்களை நாங்கள் இதுவரை எங்கள் வாழ்க்கையில் பார்க்கலன்னு சொன்னாங்க. ஒருவருக்குள்ள நன்மையை அடுத்தவங்களை விட்டு கொடுத்து நடத்துறது. அல்லேலூயா. ஆமாம், இவைகள் தான் நம்மகிட்ட வெளிப்பட வேண்டிய காரியங்கள். வெறும் ட்ரெஸ்ஸு மீசை இதில் கிடையாது. சிலவங்க எல்லா தவறுகளையும் செய்வதற்கு ஒரு சபையை அடைக்கலமாய் தேடிக்கொள்கிறார்கள். உண்மை, நான் சும்மா சொல்லலை, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஒரு சபைக்குள்ளே இருந்துட்டு எல்லா தவறும் செய்யலாம் இல்லை. ஒரு நாள் நாம் சந்திப்போம். நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு எதிராக பிரச்சனை வரலாம், பயப்படாதுங்க. சொல்ல புரியுதா? தவறு செய்யாமல நீ குற்றவாளி, நீ தப்பு சொன்ன அப்போ சொல்லலாம், பயப்படாதுங்க. தைரியமாக இருங்க, எதுக்காதுங்க, சந்தோஷமாக அவரை நோக்கி பாருங்க, சொன்னவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அல்லேலூயா. ஆமாம், எங்கேயாவது பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாயிராதுங்க. ஒன்றை சொல்கிறதுனால, ஒன்றை செய்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயாவது வரணும்னா நீங்கள் காரணமாயிராதுங்க. அது திருப்பி உங்கள்கிட்ட வருங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் எது ஏன் என்னன்னு உள்ளது யாரும் சொல்ல முடியாது, வேதம் சொல்லலை, அந்த அதிகாரத்தை நமக்கு தரலை. ஆனால் எல்லாம் நிதானிக்க சொல்லியிருக்கீங்க, நிதானிச்சுக்க. நிதானி என்ன சொல்கிறேன், நான் சரியாக இருந்து எனக்கு தப்பு வந்தால் தீமை வந்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு சந்தோஷம் உண்டாகும். நான் தப்பு பண்ணலை, நான் கர்த்தர் விடமாக எதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்திருக்கு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போகிறார், அதுதான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா. நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் இப்படி பெரிய என்னை இந்த ஒரு வீண் பழிக்கு அல்லது குற்றத்திற்கு என்னை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார் என்றால் அடுத்த ஒரு ஆசீர்வாத வாசல் எனக்கு அவர் வைத்திருக்கிறார், அதுதான் உண்மை. அல்லேலூயா. அது எப்படி என்ன இப்படி சொல்லி போட்டாங்க, அதை சொல்லி சொல்லி அடைச்சி அடுத்து நம்ம நல்ல வேண்டி சொல்லிருந்தா எனக்கு பாதாள வாசலை திறந்துட்டே இருக்கேன்னு அர்த்தம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாம்சத்தின்படி வாழாதுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்கேற்றபடி வாழுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்க. அல்லது நம்ம அவர் வரும்போது எப்படி போவோம், அவருடைய காரியங்களை எப்படி கேட்போம், அவருடைய சித்தத்தை எப்படி செய்வோம். ஆண்டவர் அவரை கரெக்டாக எதுலையும் பின்பற்றக்கூடிய மத்தியில் தான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும், அல்ல செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. நன்மையானாலும் தீமையானாலும் மேலானாலும் கீழானாலும் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னதை செய்வேன், அந்த தீர்மான உள்ளங்களோடு அவர் காரியத்தை செய்ய முடியும். தன் சொந்த காரியங்களுக்காய் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருப்போமானால் எல்லாரை பார்க்கலும் பரிவைக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம சொந்த காரியம் கட்டாயம் பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. வேதம் அப்படி சொல்லுதா? வேலை செய்யணும், நீ குடும்பத்தை பார்க்கணும்னு வேலை சொல்லுது இல்லையா? ஆமாம், அவன் எல்லாத்தையும் என்னென்ன அளவு வச்சுருக்கோ. நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க இல்லை, எப்படி சாப்பிட்றீங்க? ஒரு அளவாக சாப்பிட்றீங்களா இல்லை 4 மடங்காக சாப்பிட்றீங்களா? அளவு ஒரு அளவாக தான் சாப்பிடுவீங்க. எல்லாத்துக்கும் அளவு இருக்குது, அந்த அளவில் நாம் நின்னா பிரச்சனை இல்லை. மருந்து குடிக்கிறீங்க, மருந்து ஏதோ ஒரு நோய் வந்துட்டு நான் மருந்து குடிக்கேன் இருக்கட்டும், அந்த மருந்தை சொன்ன டோஸு கரெக்டாக சாப்பிடுவேனா இல்லை அதிகமாக சாப்பிடுவேனா? சொன்ன டோஸு கரெக்டாக சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் க்ளோஸு. அதுக்கு மட்டும் அந்த கரெக்டாக எடுக்க தெரியல. உலகத்தில் உள்ள காரியங்களை நான் ஏன் கரெக்டாக எடுக்க தெரியல எனக்கு? நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வேலைக்கு காத்திராதது, தேவனுடைய வேலைக்கு காத்திருக்கணும். ஒன்று சொல்லிட்டேன், இன்னொரு சின்ன குறிப்பையும் சொல்லிடுறேன். ஆதியாகமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு 1 வசனம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சாராள் கொடுத்த ஒரு ஆலோசனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். எவ்வளோ அழகாக சொன்னார். ஆண்டவர் ஒரு மனுஷன் பார்த்து அப்படி சொன்னார், அது எவ்வளோ ஒரு மேன்மை பார்த்தீங்களா? அதை விட வேறு என்ன ஒரு பெரிய காரியம் உலகத்தில் இருக்க முடியும்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ பிள்ளை இல்லாமல் இருக்கிற எனக்கு தெரியுது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. சில வேளைகளில் இது ஒரு இந்த குடும்ப நிலைமையில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் இருக்கட்டுமே, ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம்,
கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரலாம். அப்படி இன்னும் சில பிரச்சனைகள் எந்த சூழ்நிலை இல்லை, எல்லாம் முடிஞ்சு இந்த இந்த இது காரியம் இது முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் வருங்க. எல்லாம் இருக்கவனுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் சொல்லணும் கர்த்தர் சொல்ல மாட்டார், தேவையில்லை, அவன் புரிஞ்சிக்க மாட்டான். இப்படிப்பட்டது தான் கர்த்தர். கர்த்தர் அப்படி தான் பேசுவார். ஆமாம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உடனே எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி வா, கொஞ்ச நாள் போச்சு. அப்போ அதோட ஆண்டவர் இடத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஆண்டவர் இந்த லோத்து கூட போனார், அது வேற ஒரு சப்ஜெக்டு. லோத்து பிரச்சனை இன்னொன்று இருக்கட்டும். பிறகு லோத்து போயிட்டார். போன பிறகு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அது 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து பார், தெற்க வடக்க மேற்க எல்லா இடம் பார், எல்லாம் உனக்கு தான், நீ நடப்பா, நீ நட, எங்கே நடந்தாலும் நட, தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு எல்லாம் உனக்கு தருவேன். அதில் இதில் 17ஆம் வசனத்தில், நீ எந்த எழுந்து தேச நீளம் அகலம் எம்மட்டுமோ அந்த மட்டும் நடந்து தெரியும், அதை உனக்கு தருவேன் என்றார். இப்போ நான் தரல, தருவேன் என்றார். அடுத்து 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், கடைசி வசனம், அதில் சொல்கிறாரு, எமோரியருக்கும் கானானியருக்கும் கிர்காசியருக்கும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அப்படின்னா அது நிகழ்காலமா கடந்த காலம் கொடுத்துட்டாச்சு, தந்தாச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்டில் கூட வைங்க, தந்தாச்சு, இந்தாப்பா வச்சுக்க. அது காரியம் இப்போ என் கையில உங்கள் கையில் வந்தாச்சு. ஆண்டவர் சொல்கிறார், தந்தாச்சுன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு எல்லாம் முடிஞ்சிடலாம், என்ன கிடச்சாச்சுல. அப்போ அடுத்து நம்ம ஒரு வழியை ஏற்படுத்துவோமே, நம்ம ஒரு ஐடியா, நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, நம்ம அவ்வளோ மோசமாக ஒரு காரியம் செய்வோம். அந்த காலத்தில் அப்படி சின்ன சின்ன காரியம் இருக்கத்தானே செய்யுது. அதனால் நான் என்னமோ இது இருந்து ஒரு பிள்ளையை பெற்று இன்னும் எத்தனை வருஷமோ இது முடிஞ்சிட்டு பாதி செய்தாச்சுல்ல. நம்ம ஆகார், இந்த இது அம்மா இருக்காங்க ஆகார் ஹெல்ப்பர், அவங்கள கூப்பிட்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கிடுவோமே. ஆலோசனை வேறு, ஆலோசனை சரியாக இருக்கலாம், ஆனால் காரியம் சரியாக முடியணும், அதுதான் பிரச்சனை. ஆலோசனை யாரும் சொல்லலாம், ஆனால் காரியத்தை முடிக்கிறவர் கர்த்தர். அவர் கர்த்தர் சொல்கிற ஆலோசனை தான் நிலநிற்குமே தவிர வேறு உலகத்திலே பெரிய ஞானி சொல்கிறது நிற்காதுங்க. அடுத்து ஒரு மனிதன் தனக்கான ஒரு ஆலோசனை எடுப்பானால் அதில் இன்னொன்று கலரும். என்னன்னு தெரியுமா? சுயத்தின் வாசனை அதில் கலந்துகிட்டே இருக்கும், மாறாது, நீங்காது. சுயத்தின் வாசனை அடுத்தவங்களுக்கு சொன்னால் கூட அது இல்லாமல் இருக்கும். தனக்கு ஒரு ஆலோசனை எடுக்கும்போது சுயத்தின் ஒரு வாசனை ரொம்ப அதிகமாக கலந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், தெரியாது, அவனுக்கு தப்புன்னு தெரியாது. தந்தேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா நமக்கு என்ன இதெல்லாம் நான் ரொம்ப நாள், ஆனால் இப்போ தைரியமாக பேசுகிறேன். போன வாரம் இதை எடுத்துருந்தா கூட நீங்கள் மறந்துப்பீங்க நிறைய பேர், அதனால் திருப்பி பேசல, தப்பு இல்லை. அப்படி சொல்லிவிட்டு தந்தேன்னு சொன்னோன்னா, இதுபடி இந்த அடிமை பொண்ணோட சேருங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நான் ஒரு பிள்ளை தானே வேணும், சந்தை தானே வேணும், இப்போ எல்லாம் அப்படி தானே இருக்குது. உடனே ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும், தடுத்துருக்கணும். இல்லை ஏம்மா இது தேவையில்லை, நீ கொஞ்சம் வாயை மூடு, சும்மா இரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதுவரை காத்திருப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆபிரகாமும் சொல்லலை. ஆபிரகாம் சொல்லலைன்னு இவர் சொல்கிறாரு, இவர் அப்படியோ தெரியாது. அப்படி தான் இன்றைக்கி அவனை வாழ்க்கையில் வரும்போது தான் தெரியும். ஆபிரகாம் சைலண்ட் ஆகிட்டார். நிறைய விஷயத்தில் ஏற்றுருக்காரு, சைலண்ட். ஏன்னா அது கொஞ்சம் அவருடைய ஒரு மைண்டுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆமாம், எப்படி 90-100 வயசில் எப்படி குழந்தை பிறகு ஒரு வேலை இருக்குமோ இல்லையோ, ஏதோ தெரியாது, நான் எதையும் நான் இது பண்ணி சொல்லலை. அவரும் உடனே சும்மா இருந்தார். மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். அடுத்து குழந்தை பெற்றாச்சு, குழந்தை பெறல, குழந்தை பருமனே பிரச்சனை ஆயிடுச்சு. குழந்தை பருமனே பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா யார் சொன்னாங்களோ அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் சேர்த்துக்கிடுவோன்னு சொன்ன அம்மா சொல்கிறாங்க, வீட்டை விட்டு துரத்துங்க, இங்கே இருக்கக்கூடாது. அந்த அம்மாவை வெளியே தொட்டி அழிஞ்சு திரிஞ்சு பிறகு தூதனான போம்மா கொஞ்ச நாள் போய் இரு அப்படின்னு, நீ பிள்ளைய பற்றி எடுத்துகிட்டு வான்னு 2 அனுப்பி விட்டாச்சு. திருப்பி இந்த அம்மா பார்த்தாங்க, இது ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, அதனால் இதை நம்ம துரத்திடணும் அப்படின்னு துரத்தியாச்சு. அந்த துரத்துகிற சமயம் உள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான சூழ்நிலை தெரியும் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தாருன்னா எல்லாத்துலேயுமே சைலண்டாக இருந்தார். ஸ்தோத்திரம்.
அப்போ இந்த சைலண்டாக இருந்த சூழ்நிலையில் கர்த்தர் எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார். வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்குறாரு. இதில் ஆபிரகாம்கிட்ட சாராள்கிட்ட கண்ட ஒரு காரியம், ஆபிரகாம்கிட்ட கண்ட ஒரு காரியம், அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா இந்த சாராள் சொல்லுவார்ல, இந்த இது ஆகாரையும் பிள்ளை அனுப்பிடுங்கன்னு, அது ஆபிரகாம் கொஞ்சம் துக்கமாக தான் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் அனுப்புனாரா இல்லையா? அனுப்புனார். சரி, ஆபிரகாம் கேட்டுக்கலாம்ல, ஏம்மா நீ தானே சொன்னான்னு கேட்டுக்கலாம்ன்ற ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் மனுஷ ரீதியில். ஆனால் ஆபிரகாம் கேட்கல. புரிஞ்சுடுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு தவறான ஒரு ஆலோசனை தான் அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் இப்போ குடும்பத்தில் ஒரு தவறு உள்ளே உட்காந்துட்டு, அப்போ அதை புருஷன்கிட்ட தைரியமாக சொல்கிறா, நீ அதை செய்யணும், அது இப்படி இருக்குது, சரியில்லை, நீ அந்த அம்மாவை துரத்து. ஒரு சரி பண்ண வேண்டிய காரியத்தை அந்த அம்மா சரியாக போய் சொல்கிறாங்க. ஒரு தவறை சொன்னது உண்மைதான், ஆனால் இப்போ சரி பண்ண வேண்டியதை சொல்கிறாங்க. ஆபிரகாமும் ஒரு வார்த்தை பேசாமல் அது சரியான காரியம்னு தெரிஞ்சு அதற்கு கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம குடும்ப வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை இதை விட்டுருங்க. ஒரு ஜாமானை வாங்குறது கொடுக்குறது ஏதோ ஒரு விஷயத்தில் மாறி வந்தால் நம்ம சொல்கிறோமா, நீ தானம்மா சொன்னேன்னு சொல்கிறோம்ல.